கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமாம், நம்ம வாழ்க்கை நீதியுள்ளதாக இருக்கணும். அதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? நம் பிதாவாகிய தேவன் நீதியுள்ள தேவன். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாமளும் நீதியாக தான் வாழணும். அதுக்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் இருக்கு. அப்போ என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தூதனை அனுப்பி தானியலை பாதுகாக்கிறாரு, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கும். அதுக்கு தானியல் சொன்ன ஒரு வசனம், நான் கர்த்தருக்கு முன்பாகவும் நீதிக்கேடு செய்யலை, ராஜாவாகி உமக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யலைன்ட்டு. அப்போ என்னன்னா, தானியல் எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க இல்லையா? யார் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, கர்த்தர் என்ன பார்க்குறார், அவருக்கு முன்பாக நான் நீதியாக தான் வாழ்வேன்னு வாழ்ந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க காரியம் எல்லாமே ஜெயமாக இருந்தது. அப்போது எவ்வளோ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கும் நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக தான் செய்யணும். மனுஷங்க பார்க்குறாங்க, நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மளே பார்க்குறார். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மளே விடுவிப்பார். தானியலுக்கு பிரச்சனை வராமல் இல்லை, வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் விடுவிட்டார், அவங்கள மகிமைப்படுத்தினாங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையாய் வாழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம நீதி கேட்டு செய்யாமல் வாழும்போது அவருடைய பிள்ளைகள் என்று அநேகர் அறிந்து கொள்வாங்க. அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவனுக்கு உதவி செய்யணும். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோகபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா. தானியலை போல நாங்களும் உமக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க. இதை பேச்சு மகிமைப்பட பொருட்காய் நன்றி. ஏசனம் சிக்கன் நல்லபிதாவே, ஆமேன். நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.